நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த திட்டங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கொச்சையா மேடை போட்டு பேசியிருக்காரு. 2000 ரூபா கொடுப்பேன், 2000 ரூபா எங்கன்னு கொடுப்பேன், இருக்கா இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகமும் தளபதி விஜய் அவர்களும் வெற்றி பெறுவதற்கான திட்டம் 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இலவசத்தையும் 1000 ரூபாய் 500 ரூபாய் உதவித்தொகையும் நம்பி கையேந்தி வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த திராவிட கட்சிகள் தள்ளிட்டாங்க. இப்போ இந்த இருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்களுக்கு இந்த 2000 ரூபாயும் இந்த இலவச பேருந்து போன்றது அத்தியாவசியமாயிட்டு. அது காரணம் இந்த 70 ஆண்டு ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் கையேந்தக்கூடிய நிலையில வச்சுட்டாங்க. ஏன்னா ஒருத்தன் கையேந்திக்கிட்டே இருந்தால் தான் அவன் கல்வியில் மேம்படாமல் பொருளாதாரத்தில் மேம்படாமல் இருந்தாலும் யாரோ ஒரு நம்பி அரசியல்வாதியை நம்பி அரசியல் கட்சிகளை நம்பி அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய இலவசத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சூழலில் இருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த திராவிட 2 கட்சிகளுமே இலவசத்தையும் இது போன்ற உதவித்தொகைகளையும் கொடுத்து கையேந்தனால வச்சுட்டாங்க. ஆனால் திடீரென தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் அதையெல்லாம் நிறுத்தினால் நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. திடீர்னு பொருளாதார ரீதியாக சட்ட சிக்கலில் மாட்டுவாங்க. அப்போ அதனால தான் அந்த இலவச திட்டங்களை எல்லாம் மேம்படுத்தி நம்ம கொடுத்துக்கிட்டு என்னோட சொல்கிறாரு, எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் கொண்டு வரும். பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் மக்கள் பொருளாதாரத்தில் உயரும் பொழுது இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் எடுக்கப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் தேவைப்படாது மக்களுக்கு. பொருளாதாரத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தில் அவருடைய மாத வருமானம் உயரும் போது நல்ல வருமானம் மாத வருமானம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல வருமானம் வரும் பொழுது இலவச திட்டங்கள் தேவையில்லை. அவங்களே காரில் போவாங்க, பைக்கில் போவாங்க. அதைத்தான் தளபதி என்ன சொன்னார், கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு ஒரு கார் இருக்கணும், பைக் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அதற்கு பொருளாதாரமாக அவங்க உயர்ந்திருக்கணும். அதுக்கான திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் தீட்டும். வரக்கூடிய தேர்தலில் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வறுமை நீங்கி எல்லாரும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு சரி சமமான சமூக சமதர்ம சமூக நீதி அமையக்கூடிய ஒரு தமிழ்நாடை உருவாக்குவோம்.